வணக்கம் சாண்டா நம்ம இடத்துக்கு வந்து யார் நீ யாரும் தெரியாம நான் வாங்க மாட்டேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ புதுசா ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. சீக்ரெட் சாண்டா யாருன்ற மாதிரி தான் இந்த ப்ரோமோ விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கறேன். லைக் போட்டீங்கன்னா வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி இருக்காரு பாத்தீங்களா, ஆடியன்ஸ்ல இருக்க சாண்டா கிளாஸை பார்க்குறாரு. சாண்டா கிளாஸ் வந்திருக்காரு, வணக்கம் வாங்க சாண்டா கிளாஸ் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இப்போ சாண்டா கிளாஸ் கெட்டப்ல யாரோ வந்திருக்காங்க. வந்தவங்க ஒரு கிஃப்ட்டை தராங்க. விஜய் சேதுபதி இருக்கார்ல, நீ முதல்ல ஃபேஸை காட்டு, நான் அதுக்கப்புறம் தான் வாங்குவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மாஸ்கை ஓப்பன் பண்றதுக்காக பக்கத்துல போறாரு. ஆனா அந்த சாண்டா கிளாஸ் விலகி போயிடுறாரு. திரும்ப விஜய் சேதுபதி ட்ரை பண்ணிட்டாரு. இல்ல நீங்க இதை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி அந்த சாண்டா கிளாஸ் தந்துட்டு இருக்காரு. அந்த சாண்டா கிளாஸ் பேசவே இல்லைங்க. பேசினா கூட ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சிடலாம். பேசவே இல்லை. கிஃப்ட்டை மட்டும் அந்த சாண்டா கிளாஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டேஜில் மியூசிக்கை ப்ளே பண்ணுங்கன்ற மாதிரி சாண்டா கிளாஸ் சிக்னல்ல சொல்லிட்டாரு. அது வந்து அங்க இருக்கவங்களுக்கு புரியல. விஜய் சேதுபதி அவர் பாட்டு போட சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல மியூசிக் பாட்டெல்லாம் போடுறாங்க. விஜய் சேதுபதியும் சாண்டா கிளாஸும் சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்றாங்க. இந்த சாண்டா கிளாஸ் யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சௌந்தர்யா இந்த வீக் உள்ள போக போறாங்க, சும்மா அதாவது கெஸ்ட் மாதிரி உள்ள போக போறாங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்ல முடியாது, இந்த சாண்டா கிளாஸ் கெட்டப்ல வந்திருக்கிறது சௌந்தர்யாவா கூட இருக்கலாம். சௌந்தர்யானா யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். போன சீசன்ல வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான். அவங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா பிரஜினா இருக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வந்து இவர் ஃப்ரெண்ட்லியா வந்து அவர் கூட சேர்ந்து டான்ஸ் பண்றாரு. ஒரு ஸ்டேஜில் விஜய் சேதுபதி கன்னத்துல முத்தம்லாம் கொடுக்குறாரு. பிரஜினா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா நிறைய பேர் 2 நாளைக்கு முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, சௌந்தர்யா இந்த வீக் உள்ள நுழைய போறாங்க, இந்த வீக் உள்ள நுழைய போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எதுக்கு உள்ள நுழைய போறாங்கன்றது தெரியல. ஏன்னா இந்த வீக் வந்து ஃப்ரீ டாஸ்க் ரவுண்டு, எல்லாரோட பேரண்ட்ஸும் வருவாங்க. அப்படி பேரண்ட்ஸ் வரதுல வந்து சௌந்தர்யாவுக்கு வேலையே கிடையாது. என்ன வேலை இருக்கு? பெருசா எந்த ஒரு வேலையும் கிடையாது. சௌந்தர்யாவை எதை பேஸ் பண்ணி உள்ள, அதாவது எந்த பிளான்ல உள்ள விடுறாங்க அப்படின்றது தெளிவா தெரியல. ஸோ விஜய் சேதுபதி இருக்கார்ல, முதல்ல ஃபேஸை காட்டு, நீ ஃபேஸை காமிச்சாதான் நான் வாங்குவேன்னாரு. அதுக்கப்புறம் கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த சாண்டா கிளாஸ் கெட்டப்ல யாரோ இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்து இவரோட கன்னத்துலலாம் கிஸ் பண்றாங்க. கடைசி வரைக்கும் அந்த சாண்டா கிளாஸ் யாருன்றதை நமக்கு காட்டல. சாண்டா கிளாஸ் யாருன்றதை கெஸ் பண்ணுங்க, சீக்ரெட் சாண்டா யாருன்ற மாதிரி ஒரு கேள்வியோடயே இந்த ப்ரோமோவை நமக்கு முடிச்சிட்டாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்விட்டர்ல நிறைய பேர் பேசிக்கிறது நடக்குங்க. ஏன்னா ட்விட்டர்ல வந்து சிலர் என்ன பண்றாங்கன்னா, வீக் டேஸ் வந்து அந்த ஷோவை உள்ள போய் பார்த்தவங்களா இருப்பாங்க. அப்படி உள்ள போய் பார்த்தவங்க முன்கூட்டியே எல்லா தகவலையும் சொல்லிடுறாங்க. சிலருக்குலாம் டீம்லயே ஆளுங்க இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பிக் பாஸ் டீம்ல வந்து கேமராமேனாவோ இல்ல கேமராமேன் எடிட்டராவோ வேலை பார்க்குறவங்களே யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து லீக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் சௌந்தர்யா இந்த வீக் உள்ள போக போறாங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. 2 நாளோ இல்ல 1 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. இது சௌந்தர்யாவா? அப்படி இல்லைன்னா எனக்கு என்னமோ பிரஜின் மேல டவுட்டா இருக்கு. ஏன்னா வந்து விஜய் சேதுபதி கிட்ட இவர் டான்ஸ் ஆடுறாரு, ஒரு ஸ்டேஜில் கன்னத்தை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. ஒருவேளை வந்து சாண்ட்ராவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரஜினை உள்ள விடுவாங்களோன்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யா தான் உள்ள போக போறாங்களா, இல்ல பிரஜின் உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த சாண்டா கிளாஸ் சும்மா அவங்களுக்கு கிஃப்ட் தர மாதிரி உள்ள அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் தர மாதிரி அப்படிதான் இருக்கும். சௌந்தர்யா போனாலும் சரி, பிரஜின் போனாலும் சரி, சும்மா கிஃப்ட் தர மாதிரி கொஞ்ச நேரம் இருக்க வச்சுட்டு அனுப்பிடுவாங்க. இந்த வீக் முழுக்கலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. திங்கக்கிழமையை எப்படியாவது ஓட்டணுங்க. செவ்வாய்க்கிழமையில இருந்து தான் டாஸ்க் ஆரம்பிப்பாங்கல்ல. திங்கக்கிழமையை எப்படியாவது ஓட்டணுன்றதுக்காக தான் இந்த பிளான் பண்றாங்க போல. ஸோ இந்த சீக்ரெட் சாண்டா யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கும்ல? அப்படி கெஸ் இருக்கவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.